வீடியோ ஓடிட்டு கும்பிடுவா தலைக்கு வர்றேன் கும்பிடுவா எவன்டா கூட்டுறான் பீத்தலை கூதி அங்க என்னடா போய் பேசிட்டு இருக்க? வாடா தாத்தா கேட்டோம் காலவணி சுறுசுறுப்பா இருப்பாய். இன்னைக்கு என்ன அப்படியா? இந்த மகாராஜா எவ்வளவு தெரியாது. அதாவது நான் சபைக்கு வந்தது நான் வரும் பொழுது என்னுடைய மந்திரியார் ஆகிய மகாராஜா வருவார் என்று சொல்லி வழிவல் வழி வைத்து பார்த்து காத்து கொண்டிருப்பான். அவன் எங்க போய் கூட்டிட்டு வராங்க. சீக்கிரம் அழைத்து வருவார். ராஜகுமார் எங்க பூச்சி விட்டு போற சொல்லிட்டு எப்படி போறோம் போய் கூட்டியா விட்டு போறோம். ஐயா கூப்பிடுறாரு. என்ன மகாராஜா செத்து போயிட்டானா? இல்லடா எப்படா செத்தோம்? இல்லடா தாத்தா அடிச்சா போட்டு போறாரு. தாத்தா சொல்லுப்பா. அந்த பீத்தலைனை வந்து நான் பாக்கணும்னா ஆமா ஆமா உங்க மந்திரி பேர சொல்லி கூட தான் வருவானு போய் சொல்லு. சரி சரி போலாமா? கொரோனாவோட டிஸ்சார்ஜ் வந்தவனாடுறது. ஐயா மந்திரி டிஸ்சார்ஜ் பண்ணி மந்திரி வரணும்னா அவன் பேரை சொல்லி கூப்பிடுறதுங்களா? அப்படியா? அண்ணவன் பெயர் என்ன உங்களுக்கே தெரியுமா? சொன்ன கேட்காத அண்ணான்னு சொல்றியா? கேட்டு வா. டேய் ஏண்டா உன் பேரு என்னடா? பேரு கேட்காதங்க எவனும் ஓம்ப போனேன். சரிடா சரிடா. ஏய் உன் பேரு என்னடா? ஊம்புறியா? உன் பெயர் என்னன்னு கேக்குறியா? அந்த பீத்தலைங்கிட்ட போய் சொல்லு, மகாராஜா உங்க மந்திரி பேரு வந்து காலான்னு கூப்பிட்டா மகாராஜா காலடியிலே வந்து விடுவான்னு சொல்லி கூட அம்மாச்சி வீடு வலிச்ச மாதிரி தான் இருக்குது. ஒண்ணு என்ன பண்ணுவாங்க சக்கரை ஐயா மந்திரி. அதாவது அவனை காலான்னு கூப்பிட்டா சொன்ன மாதிரி கூப்பிட்டா உங்க காலடியில வந்து விழுவானா? அப்படியா? ஆமாங்க. கூப்பிடலாம். ஏண்டாயா பூலான்னு ஐயா அடிக்காங்க. அதாவது பாருங்க தக்காளி
டேய் ஏடா ஏடா உன் பேரை சொல்லி சொன்னா வந்து அடிக்கிறான் அடிக்கிறானா ஆமாடா. ஒன்னே அடிச்சு விட்டானா ஆமாடா என்ன தாத்தா அநியாயமா இருக்குது அப்பனா அந்த பேர் விட்டுரு ஆஹா இதுதான் எங்க அம்மா வச்ச பேரு ஆ ஆ நான் சொல்ற மாதிரியே போய் அவன் அந்த பீத்தலைகிட்ட சொல்றேன் சொல்லு சொல்லு பணம் கொட்ட சூப்பு போட்டு எப்படி போட்டா இருக்கும் அந்த மாதிரி தான் தலை வச்சுக்கிட்டு ஆ பாரு ஆ அவங்ககிட்ட போய் ஆ மகாராஜா மகாராஜா ஆ கோமாளி அவங்க அம்மா சினையா இருந்துச்சான் ஆ சொல்றா ஓமாளி அம்மா சரியா இருக்குதா ஒரே பிரசவத்துல ஆஹா 2 ஆம்பளை குழந்தை பிறந்துச்சான் ஆ. பேரு வித்தியாசமா வைக்கணும்னு சொல்லி ஆ. கசகசா சோமுனு பேர் வச்சாங்களாம் ஓஹோ அவங்க அண்ணன் பேரு கசகசா இவன் பேரு சோம்பாடு போச்சு ஆஹா நான் என்ன சொன்னேன்னா அங்க மாத்திரங்களா சொல்லணும் சரி சரி ஐயா அதாவது எங்க அவங்க அம்மா வந்து முழுகாம இருந்ததான் அப்படியே முழுகாம இருந்தப்ப ஏன் கிணத்துல விழுந்து முழுவாம இருந்ததா இல்ல 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 குட்டியில உட்காந்து முழுவாம இருந்ததா எப்படா இருந்துச்சு அவங்க அப்பனும் அம்மாளும் சேர்ந்து ஆஹா. முழுகாம இருந்ததான் ஓ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆ. ஏன் அவங்க அப்பா மேட்ல இருந்து பாத்துட்டே இருந்தானா ஆமா ஆமா முழுவுறாளா முழுவலியான்னு அப்படியே எப்படா தெளிவா சொல்லு அப்படி இருக்க ஆ. வந்து 2 பேர் பிறந்தாங்களாம் ஓஹோ ஆமா பக்கத்து என் வீட்டுக்காரர் மந்திரியாருக்கு அவன் கூட பிறந்தவர்கள் 2 பேர் 2 பேரு சரி ஒருத்தன் பேர் கசகசாவான் ஆ. அத வந்து ஒருத்தன் பேர் சோம்பான் ஓஹோ ஓஹோ ஓஹோ. அந்த சோம்ப வந்து ஆ. கசகசாவை அரைச்சி ஆ. குழம்புக்கு போட்டாங்களாம் ஆ. அவனை வந்து சோம்புன்னு கூப்பிட்டா ஆஹா. வந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா? ஆமா அடே கஜகஜா சோப்பு ஏய், இங்க இப்ப சொல்றா ஒரு பேர் அடடே கஜகஜா சோம்பு இந்த மாரியா கோயில பூஜாலி புடிச்சிட்டு ஊம்பு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா அடா ஏய் என்ன நிடா அந்த ஐயாடா அதவா மகாராஜா இன்ன வரைக்கும் எங்க சென்றிருந்தாய் ஐயா தாங்க மாரியா கோயில படுத்திருந்தாருங்க யாரா? அண்ணன் நான் வந்திருக்கின்ற பொழுது மாரியா கோயில நீ படுத்திருந்தாயா என்ன ஒக்கால ஒளின்னு சொல்லுங்க தண்டார ஒளி பசனுவேன் சொல்லலையா நீ வந்திருக்கன்னு சொல்லிருந்தா சொல்லிருந்தா நாங்க படுத்திருப்போனா இருக்க மாட்டாயே எவன் சொன்னா நீ எவன் நல்ல பையன் தானே எவன் சொல்லி விட்டுறான் ஐயா என் மந்திரி நீ போய் பார்த்தையா அவனை பார்த்தாங்க சொல்லணும் அவன் சொன்னதாங்க வந்து சொன்னான் அவன் எப்படி இருந்தான் மந்திரியை பார்த்து எப்படி இருந்தான் அங்க பாருங்க அவருக்கு உடக்கா மாட்டான் அவன் வந்து பாரு வந்து இந்த 8 பிடிச்சவன் இருந்தானே ஆமா அவன் மாதிரி இருக்கிறான் பாருங்க ஏய், எடா 8 மாதவா சரி போகட்டும் நல்லா போங்க அவ்வளவுதான் சரி இதெல்லாம் எதுக்கு ஏன்னா காகிதம் பொறுக்கிட்டு தெரியுற ஊருங்க ஓடி காய பொறுக்கி ஆமா அப்படி பொறுக்கினா தான் பாட்டில் பொறுக்கினா தான் விற்க முடியும் அது பாட்டுல தானே பொறுக்கணும் ஆமா சாக்கு எதுக்கு பொறுக்கி இருக்கிற சார இடத்துல அடிக்கி போட்டு படுக்கிறதுக்கு ஆமா அப்படி சொல்றா தெளிவா பரவாயில்ல சொல்லுங்க சரி நான் சபைக்கு வந்தடே இந்த ஊர்ல ஒரு பொம்பளைங்க பேச்சுட்டு எடுத்து வர நான் சபைக்கு வந்தடே ஆ என்னுடைய ஆ பெயர் என்ன என்ன என்னத்தை சேர்ந்தவன் ஆ என் குலம் தோன்றும் என்ன எப்படி எங்கடா நவந்து நவந்து போயிட்டு அடிக்காத சாமி யா சாமி அடிக்காதீங்க அடிச்சு சரி ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஆஹா. போடவிடுக்கப்பா ஒன்று 2 மக்களின் அடிக்கிறது 10 அமைச்சரே
மாதவா, நான் சொன்னது புரிந்ததா? புரியலங்க. எனக்கு புரிஞ்சாலுங்க அமுதருக்கு மக்களுக்கு புரியணும்ல. அப்படியா? சொன்னாதாங்க ஐயா, தெளிவா சொல்லுங்க. ஏய், ஓஹோ, நான் என் பெயரோ சரி எப்படி தெரியுமா? தெரியுமானா நீங்க என்ன எழுதி போஸ்டா ஒட்டி வச்சிருக்கீங்க தெரியும். ஏய், என் பெயரோ பண்டகாசூரு. அப்படி பண்டகா மேற்கொள்ளே நீங்க தான் புண்டகாசூரன். படவா, நீங்க தானே புண்டகாசூரன். நான் சொன்னேன். அப்படியே சொன்னேன். நான் சொன்னேன். நீ வேற மாதிரியா சொல்ல, வேற சோறுனான்னு சொல்ல. காது கேட்கல, அந்த முடி வெட்டுங்க கருமாதி. ஓ, இந்த முடி காது கேட்கல. அப்படி இருக்கிறாய். பண்டகாசூரன். பண்டகா மேட்டை ஆண்டு வரக்கூடிய பண்டகாசூரன். அப்படி இருக்கிற பொழுது சரி, காட்டை கீழே போடாது மண்ணாவது. அப்படி நான் எதற்காக இந்த சபைக்கு வந்திருக்கின்றேன்? என்னை யார் அழைத்தார்? எல்லாம் காசுக்கு தான் வந்திருக்கிறேன். அதை விடிந்தால் எப்பொழுதும் இடம் தெரிந்து வந்திருக்கிறேனே. என்னோட டியூட்டி என்ன? நான் வந்திருக்க வேலை என்ன? என்ன கண்டக்டா போறிய டியூட்டி? தான் டியூட்டிக்கு போவாங்களா? டேய், என் தாயாகியே ஏதோ என்னை பிழைக்க வைத்து என்னை அழைத்திருக்கின்றார். ஓ, உங்க அம்மா? ஆமா. நீ எப்படி பிறந்த? அது என் தாயை தான் கேட்க வேண்டும். ஓ, சரிங்க. நான் எப்படி பிறந்தேன்? நான் எதற்காக பிறந்தேன்? எதற்காக என்னை இந்த சபைக்கு அழைத்திருக்கின்றார்? ஆமா, அது என் தாயை கேட்டா தான் தெரியும். ஆமா, போலவா? கண்ணு தாண்டது சூரன். கண்ணன் பார்த்தது இந்த மண்டப சூரன். ஒரு மகாராஜா சிரித்தால் மந்திரி சிரிக்கலாமா? மகாராஜா சிரித்தா மந்திரியும் சிரிக்கணும். அப்படின்னா தாங்க நீங்க சிரிக்கும் போது நான் அழுவனா அது வேஸ்ட் ஆகி போயிடும். சிரிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், அழுவுறதுக்கு வரல. அப்படியா? நீ சிரிச்சா நான் சிரிக்கணும். சிரிப்பாய். தாயை பார்க்க வந்து விட்டோம். உங்க அம்மாவா? எங்க இருக்கின்றால் என் தாய்? என் கூட காமிக்கிறோம். எங்க அம்மா நீ கொண்டு வந்து காமிக்கிறா? இது இல்லப்பா. நல்லா பாரு, முகக்கார மட்டும்
ஆதாரமா செவத்து விடுவான். எங்க மண்டகா வீட்டிலே வெறுப்பை வைத்த மகனாகி என் தாயிடத்தில் ஆகி உன் பாதத்தை நான் படித்து வருகிறேன் அம்மா. அம்மா, என்றைக்கு இந்த சக்தியினுடைய அருள் உனக்கு எப்போது இருக்கு மகனே? நான் என்னன்றா உன்கிட்ட சொல்லுவேன். ஏனம்மா மகனே? அம்மா கண்ணே அந்த மும்மூர்த்தி தவறுகளும் ஆதிசக்திக்கு எதிரி. நீ என்ன செய்ய வேணும் அம்மா? உடனே ஓடி ஓடி சென்று சங்கு துமலகையை ஆண்டு வரக்கூடிய அந்த கண்ணனுடைய மனைவி 2 பேர் இருக்கிறாளுவே, 2 பேத்தையும் என்ன ஏதுன்னு கேட்க வேணாம். கேட்க வேண்டாம். அடிச்சு முட்டக்கிற 2 நாட்டையும் அடிச்சு முடக்கணும். அந்த சங்கு துமலகை நமக்கு இரண்டாவதாகத்தானே சத்தியாக சென்று அந்த சிதர்மக பெருமா இருப்பா. சரி, அங்க போய் அவனையும் முடிச்சு முடுக்கு. இவர்கள் எல்லாம் வந்து என்கிட்ட தஞ்சம் புகர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்னை இதற்காக தான் வெறுக்க வைத்தாயா? என் தாய்க்கு ஆபத்து மும்மூர்த்த தேவர்களுமாகி என்னை பார்த்து எக்கரிச்சமாய் பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்னவரெல்லாம் அடக்க வேண்டும். அந்தந்த நாட்டை உன்னுடைய கொடியோ சிங்கக்கொடியை நாட்ட வேண்டும். தேவரெல்லாம் நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும். அதுக்கு நான் பிரிக்க வைத்திருக்கின்றேன். அம்மா, என் குறையை தீர்த்து வேடா. இதோ வீரமா தருகின்றேன். இதுவோ வாழை கையில் கொடுத்து சாட்டிய கொடுத்து மும்மூர்த்தி தேவர்களும் அந்தந்த நாட்டை விட்டு ஓட்டி வா. மும்மூர்த்தி தேவர்களை 33 கோடி தேவர்கள் 8000 ரிசுமார்களே வந்தாலும் உன்னை கொல்ல முடியாது. உனக்கோ அழிவே இல்லை மகனே. அப்படி அழிவு வேண்டும் என்று சொன்னார், உயிர் போக வேண்டும் என்று சொன்னார். நான் கொன்னாதான் உன்னை என்ன கொல்ல முடியும், இல்லை என்றால் உன்னை யாராலும் கொல்ல முடியாது. அப்படின்னு பெத்த தாயே வந்து மகனை கொல்லுவனா? கொல்ல மாட்டான். பெத்த தாயை விட உன்னை யாரு ஒண்ணு எது ஒண்ணு செய்ய முடியாது. போய் வாடா மகனே. அப்படியே நான் சென்று வருகிறேன்.
ஏண்டா தொங்க போனியா நாங்க உங்க அம்மாவும் நீ பேசிக்கிட்டு இருந்தீங்களா? சரி, இங்கே தாங்க அமர்ந்திருந்தேன். சொல்லுங்க. அப்படியா? இதோ வைகுந்தம் வந்து விட்டோம். இப்ப பிறந்த உடனே வைகுந்தம் வந்துட்டியா? ஆமா. சொக்கஞ்சேரி, காசி, ராமேஸ்வரம் சேரி, வைகுந்தம் சேரி. டேய், எந்த வைகுண்டப்படா சொல்ற நீ? அந்த வைகுந்தம் அல்ல, காரியம் பண்றாங்களே பால் ஊத்துங்கன்னு, அது வந்து சொக்கஞ்சேரி. சுடலக்கரையில ஆமா. நான் வந்திருக்கிறதோ சங்கு துமரகாபுரி சரி. அடில் ஊதனாபுரி. ஆஹா. இதோ வைகுந்தம். வைகுந்தம். ஆஹா, ஆஹா. வைகுந்தம் வந்திருக்கிறேன். சரி. நாம இப்போ அந்த வைகுந்த வாசனை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க, உங்க அம்மா சொன்ன மாதிரி போய் பார்த்து பாதத்தை பணிஞ்சு அவன். அப்படி அரண்மனையில இருக்கின்றார்களா? பார்த்து வா. நீ அங்க இருங்க. மாதவா வாங்க சுவாமி. அம்மா குளிர்ச்சுன்னா பரவாயில்ல. மூலக்கா தண்டிக்குது உனக்கு. ஆமா ஆமா ஆமா. போயிட்டு ஏங்க உங்களை தேடி ஏ. நாடி ஏ. ஒரு ஆள் வந்திருக்கிறாருங்க. ரெண்டாளு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே தலையை வச்சுட்டு வந்துருக்கலாம். வந்திருக்கானா? வந்த வழியை விட்டு வர வழி போக சொல்றவன அப்படியா? என்னத்துக்கு என்ன வந்தாலும் வர வேணும், என்ன வர வேணுமா இருக்கும்? ரசிட்டு வந்திருக்கிறாருன்னா அதுன்னு சொல்றேன். அப்புறம் பார்க்க மாட்டேங்க. வர சொல்லு. ஒரு பீத்தலை வந்திருக்கிறானா? ஏய். ரெண்டு கட்ட கூலி. வீட்டுல வந்திருக்கிறானா? என்னமோ கேட்க வந்திருக்கிறான். என்ன கேக்குறானா? நீ என்ன, நீ யாரு? நீ யாருங்க? ஏய் மாயூரு மாயவரா, நான் நாராயணமூர்த்திடா. அப்புறம் ஒண்ணுகிட்ட என்னத்துக்கு வரும்? வரங்காக்க வந்திருக்கிறான்னு சொல்றேன். ரங்கேக்க வந்திருக்கிறானா? எதுக்கிட்ட வந்தாங்க? வர சொல்ற பார்க்கலாம். மகவா, மகாராஜா, ஏன் தலையில குத்தி வராய்? அந்த பீத்தலை ஐயோ சாமந்தி. நான் எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட காரியத்துக்கு வந்திருக்கிறேன்? ஆமாங்க. என் தாயாகப்பட்டவள் அண்ணவனை சிறப்புடி அண்ணவனை அடித்து நொறுக்க என்று என் தாய் சொல்லியிருக்கிறாடா, சொல்லியிருக்கிறான். பாரு, அந்த ஆளு உள்ள அக்கா இருக்கிறான். அவன் பொண்டாட்டியும் அவன் பொண்டாட்டி அப்படியே பொச பொச பொசுன்றான். சரி, பாரு, நீ வந்து அந்த கண்ணனை பார்த்துக்க.